கீழே இறங்கி தண்ணி தான் குடித்தேன். இப்படி வேர்த்துருச்சு நண்பர்களே. அவ்வளோ ஹீட்டு வெப்பம் இன்றைக்கி ரூம்லேயும் சரி கீழே கடையிலையும் சரி ஒரே வெப்பம். மழை லைட்டாக தூவி இருக்கும் போல். மழை தான் லைட்டாக தூவி இருக்கு. நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ரூம்லேயும் வந்துட்டு ரொம்ப வெப்பமாக இருக்கும், உஷ்ணமாக இருக்கும், வெய்ய நேரத்தில் தூங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன்ல. அதுதான் இன்றைக்கி நேற்றுக்கு வீடியோவிலேயே கடைசியாக எண்டில் கூட சொல்லியிருக்கேன் பாருங்கள், சோப்பு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி வேர்த்து ஓடுது பாருங்கள். இன்றைக்கெலாம் செய்யப்பா சரியாக தூங்கவே முடியல. சரி, ஓகே. குடி இல்லாமல் 4வது நாளாக இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு, வேலையும் ஆரம்பிச்சிருச்சு. வாங்க இந்த 4ஆம் நாள் எப்படி அமையுதுன்னு பார்ப்போம், எப்படி இருக்குன்னு. மைக்கேல் மைக்கேல் இது வர்றா சப்பாத்தி. அன்பு அதிதீவிர ரசிகர் பெருமக்களே, விடிஞ்சா சனிக்கிழமை சாவடியாக இருக்கும். காலைல ரொட்டி வியாபாரம். இன்றைக்கி 200 ரொட்டி ஏற்றி ஆகணும். இவ்வளோ நேரம் சாவடி வேலை, சப்ளையர் வேலையும் சேர்த்து செஞ்சேன். ரொட்டி கூறியும் போட்டு சப்ளையர் வேலையும் கொஞ்சம் உதவி பண்ண ஆள் இல்லைல்ல, ரொம்ப கஷ்டமாக. மழை பெஞ்சிச்சு கடையில், செம்ம மழை பெஞ்சிச்சு. ஸோ சீக்கிரம் இன்றைக்கி எல்லா வேலையும் ரெடி பண்ணிவிட்டு வாஷல் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொட்டி ஸ்டாக் ஏற்றணும். முடிஞ்சா சனிக்கிழமை சாவடியாக இருக்கும் காலையில். மணி இப்போ காலையில் 10 மணி. கடையில் 2 மணி நேரம் ஓட்டி பார்த்துட்டு வரேன். நைட்டு ரொட்டி கூரிங் 2 என்னோடய கண்ட்ரோல் தான். ஆனால் நானே 2ஐயும் போட முடியாது. ஆர்டர் அதிகமாக இருந்தால் கேஷியர் வந்துட்டு மாற்றி விடணும். ஒரு பையன் ஒரு வாரம் ஆச்சு லீவ் போட்டு ரூம்லேயே இருக்கிறான். அவன் வந்து இல்லாதனால இப்போ கேஷியர் வந்துட்டு சப்ளையர் வேலையும் பார்க்குறாரு. உள்ளே வர முடியல. அப்போ எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக போகுது. இப்போ 2 மணி நேரம் ஓட்டி வரேன். சனிக்கிழமை பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. 200 ரொட்டி ஸ்டாக் ஏற்றி இவ்வளோ நேரம் அதெல்லாம் ஓட்டி சப்ளையர் வேலை பார்த்து அக்னி கணக்கா. இப்போ தான் வந்திருக்கேன். ஓகே, இப்போ குளிச்சுட்டு இந்த வேர்வையிலே குளிக்கணும். குளிச்சுட்டு அடுத்து வேர்வை குளியல் ரூமில் போடணும். அந்த பையன் வந்து இப்போ தான் பேசிட்டு போனான். அந்த பையனுக்கு வந்துட்டு உடம்பு முடியலையா, அதில் ஊருக்கு போக போகிறேன்னா. அடுத்த மாதம் தான் என்னடா போக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை, உடம்பு முடியல, நான் இந்த மாதமே போகிறேன், ஓனர் வந்தோடனே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஐயோ, எப்படி தோணுது. ஓகே, குளிச்சுட்டு இந்த நாளை முடிக்க போகிறேன் சாப்பிட்டுட்டு. ஓகே, இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு தூங்கிடுவேன். நெஸ்காஃபே வேறு ஒன்று குடிச்சிட்டேன், அது தூக்கம் வராது. இல்லைன்னா மட்டும் எங்கே தூக்கம் வருது. ஒன்று சொல்ல வந்துட்டேன். இந்த பக்கம் காது அடைச்சிச்சிங்க முந்தானத்து நைட்டு. அப்படியே ஏப்பா வர மாதிரி வந்து அப்படியே நின்று அப்படியே காதை அப்படியே ஒரு மாதிரி வலிச்சு அப்படியே அடைச்சிச்சு. இன்றைக்கி 3 மணிக்கெலாம் காலையில் ரொம்ப அதிகமாக கேட்க மாட்டேன்னுச்சு சத்தம். போரிங் போடுறேன், அந்த வானலை வந்து தட்டுறேன், அடிக்கிறேன், ஆனால் சவுண்டு கேட்க மாட்டேங்குது. ஆர்டர் எடுக்கிறதுக்கே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ரொம்ப இறைச்சல் சத்தத்தில் ஆர்டர் எடுக்கும்போது சரியாகவே கவனிக்க முடியல, காதில் விழ மாட்டேது. இப்போ நான் பேசுகிறதே சத்தமாக பேசுகிறேன்னா மெதுவாக பேசுகிறேன்னு எனக்கே தெரில. நான் பேசுகிறது எனக்கே கேட்கல. இந்த பக்கம் காதை அடிச்சிச்சு. வாய்வு தொல்லையா என்னன்னு தெரியல. சரி ஆகிடும். ஒன்றும் உங்களுக்கு உடம்புலாம் ஃபுல்லாக தெரியாது. எப்படி திரும்ப வேர்த்து ஓடுது. ஷர்ட்டே ஈரமாக தான் இருக்குது, டிஷர்ட்டே ஈரமாக தான் இருக்குது. சரி, ஓகே நண்பர்களே, இந்த நாள் முடிஞ்சிச்சு. இந்த நாள் எந்த ஒரு குடி போதையும் இல்லாத ஒரு நாளை நான் கடந்துட்டேன். சக்ஸஸ். உங்களோட சப்போர்ட்னால தான் இது முடிஞ்சது. ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும். இந்த யூடியூப் சேனலுக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, என்ன மாதிரி இருக்கணும்னு நீங்களும் நினைங்க.
எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்கவழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க. மீளணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க என்ன மாதிரி. ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நைட்டு 8 மணிக்கு தினசரி வீடியோ அப்லோட் ஆகும் இந்தியா டைம். ஓகே, தினந்தோறும் நைட்டு 8 மணிக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வெறும் விலாக் இல்லை, வெறும் வீடியோ இல்லை, என்னோடய வாழ்க்கை.